உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லா தலைவர்களுக்கும் நியாயமா பர்மிஷன் கிடைக்குது. என்னைக்கு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, நாமினேஷன் டே ஸ்டார்ட் ஆச்சோ, வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதியில காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எங்க வேணாலும் செல்லலாம் பர்மிஷன் வாங்கிட்டு. 48 மணி நேரத்துக்குள்ள பர்மிஷனும் எல்லா ஆர்வமும் எல்லா 214 தொகுதியும் ஆர்வம் எல்லா தலைவர்களுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலையில 10 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சு இரவு 8-9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20-25 தொகுதி போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு காவல்துறை முறையா பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்த பிறகும் காட்சிகள் மாறினாலும் எங்களுக்கு ஒன்று அழுத்தங்கள் சில மாவட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு. நாங்க சொல்ற மாதிரி திருச்சி காவல்துறை மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. அவங்களுக்கு நன்றி சொன்னோம். நாங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா சென்னை காவல்துறையில ஏதோ குற்றச்சாட்டுகளுக்காக நாங்க பேசல. சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்கள் இன்றைக்கும் திமுக ஆட்சி தான் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட எலெக்ஷன் கமிஷனுடைய பேச்சையும் கேட்கறது இல்ல, டிஜிபியோடைய பேச்சையும் கேட்கறது இல்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ தான் சுப்பீரியர் அத்தாரிட்டி. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து காவல்துறை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். எந்த தலைவர்கள் வந்தாலும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, திரு ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வருவாங்க. அவங்க வரும்பொழுது கூட்டம் கூடும், 2 தொகுதி மட்டும்தான் நீங்க மக்களை பார்த்துட்டு போகணும், கேம்பெயின் பண்ணிட்டு போகணும், பிரச்சாரம் பண்ணிட்டு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. எந்த தலைவர்களா இருந்தாலும், எந்த வேட்பாளர்கள் இருந்தாலும், எந்த சுயேட்சை வேட்பாளர்கள் இருந்தாலும், ஒரு சிறிய கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் செல்வதற்கான அனுமதியை ஜனநாயக கடமை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க அப்ளிகேஷன் போட்டோன்னே 30ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் எங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க. 6 to ஈவினிங் 6 PM to 8 PM 6 மணி டு 8 PM கொடுத்தாங்க. அன்னைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாங்க. ஆனா கொளத்தூர்ல நடந்த பிரச்சனைகளால அன்னைக்கு வில்லிவாக்கத்தில் வர முடியாத சூழ்நிலை உருவாச்சு. மக்கள் பாதுகாப்புக்காக அன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து அப்படியே தலைவர் போயிட்டாரு. அன்னைக்கும் குளறுபடி காவல்துறை. அன்னைக்கு கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஏசி டிசி எல்லாம் மிஸ்டர் அருண், சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருணுடைய பேச்சை கேட்டுட்டு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சாரம் பாதியிலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன்ல தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை பார்த்தோம். அவங்க நீங்க பர்மிஷன் போட்டுட்டு நீ எங்க வேணா போலாம், காவல்துறை உங்களை நெக்லெக்ட் பண்ண முடியாது, பர்மிஷன் கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில பேசினாங்க. திருச்சி காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் சென்னையில நாங்க பர்மிஷன் கேட்டிருந்தோம். வில்லிவாக்கத்தில் ஒரே 1 மணி நேரம் கொடுத்தாங்க. 12 to 1 பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை கூட நம்ம சரி செஞ்சிடலாம், வீட்டில இருந்து சீக்கிரம் கிளம்பி அந்த தலைவர் பிரச்சாரம் வில்லிவாக்கத்தில் பண்ணிடலாம். ஆனா வில்லிவாக்கத்திலிருந்து அண்ணா நகர் போற ரூட்டை அன்னைக்கு அண்ணா நகர் வழியா வரக்கூடாது அப்படின்னு சிட்டி கமிஷனர் திரு மிஸ்டர் அருண் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அண்ணா நகருக்கு டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மிரட்டல கொடுக்குறாங்க. நீங்க வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு வில்லிவாக்கம் வழியா வெளியே அப்படியே சிட்டிக்குள்ள வராம வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி கமிஷனர் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் எந்த இடத்துல எவ்வளவு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணணும்னு சிட்டி கமிஷனருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஒரு தலைவர் காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வேணாலும் பிரச்சாரம் எந்த தொகுதி வேணாலும் போக முடியுங்கிறது தான் சட்டம். இதுதான் தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய நீதி. இந்த சட்டத்தையும் நீதியும் சிட்டி கமிஷன் திரு அருண் அவர்கள் ஃபாலோ பண்ணதே கிடையாது. சுமார் 3-4 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறாரு. அவரை உடனடியா மாற்றணுங்கிறது வேண்டுகோள். ஏதோ ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லல. நாங்க டி நகர்ல பர்மிஷன் கேட்டது ஆதாரத்தோட கொடுக்கிறோம். டி நகர்ல 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்ல போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியா எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க.
ஆர்வா அவர்கள் 2 to 6 பர்மிஷன் உடனடியாக கொடுத்தாங்க. அதுல போலீஸ் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜ்ல போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்துல இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3 சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறாங்க. அந்த ஆர்ஓ டி நகர்ல இருக்கிற ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அதிகாரி 2 to 6 கொடுத்து டிசி கிட்டையும் டெப்டி கமிஷனர் கிட்டையும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அப்ரூவ்ட் வாங்கி என்ஓசி வாங்கி கொடுத்த 2 to 6 கொடுத்த ஒரு அப்ரூவ்டு. ஏன்னா வெள்ளிவாக்கத்துல இருந்து நீங்க டி நகருக்குள்ள போகும்பொழுது மக்கள் ஒருவேளை அதிகமா வந்துட்டாங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் ஸ்லோவா தான் போக முடியும். அப்படி போகும்பொழுது காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாம பாண்டிச்சேரி 4 சாலைகளை கண்ட்ரோல் எடுத்து ஒழுங்குபடுத்துறதுனால நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் மிஸ்டர் அருண் சார் கமிஷனர் சார் நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி திருப்பி கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்காரு. குளத்தூர்ல உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்க பேசாம நாங்க லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவல்ல ஏசி லெவல் இருக்காங்க, அவ்வளவு பிரஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவல்ல அப்படின்னு எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறாங்க.